ஜாஃபர் சாதிக் உள்ளிட்டோரின் வீடுகளில் நடைபெற்ற சோதனையில் கிடைக்கப்பெற்ற ஆவணங்கள் தொடர்பாக தற்போது அமலாக்கத்துறை முக்கிய தகவலை வெளியிட்டிருக்கிறது. விவரங்களுடைய நம்முடைய சிறப்பு செய்தியாளர் சுசிரா, இந்த வழக்குடைய முக்கியத்துவம் என்ன? தற்போது அமலாக்கத்துறை என்ன தகவலை வெளியிட்டிருக்காங்க? போதைப்பொருள் கடத்தல் விவகாரத்தில் கைது செய்யப்பட்ட ஜாஃபர் சாதிக் தொடர்பான இடங்களில் இருந்து பல்வேறு முக்கிய ஆவணங்கள் கிடைக்கப்பட்டுள்ளதாக தற்பொழுது அமலாக்கத்துறை அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. குறிப்பாக சென்னை, மதுரை, திருச்சி உள்ளிட்ட இடங்களில் ஜாஃபர் சாதிக் மற்றும் அவருடைய தொடர்புடையவர்கள் வீடுகள் மற்றும் அலுவலகத்தில் நடைபெற்ற சோதனையில் பல்வேறு முக்கிய ஆவணங்கள் மற்றும் சொத்து விவரங்கள் என்பது கைப்பற்றப்பட்டுள்ளதாகவும் சட்டவிரோத பணிப்பரிவர்த்தனையின் கீழ் நடைபெற்ற அந்த பரிமாற்றங்களுக்கான ஆவணங்களும் இதில் அடங்கும் என்ற ஒரு தகவலை தற்போது அமலாக்கத்துறை அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தியிருக்கிறது. விசாரணையினுடைய அடிப்படையில் பல்வேறு இடங்களில் இந்த சோதனைகள் என்பது நடைபெற்றது. மேலும் இந்த விவகாரத்தில் கூடுதலான விசாரணையும் தற்பொழுது நடைபெற உள்ளது என்ற ஒரு தகவலையும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் மிக முக்கியமாக தெரிவித்திருக்கிறார்கள். ஏற்கனவே இந்த விவகாரத்தை தேசிய புலனாய்வு அமைப்பு உள்ளிட்ட NCB உள்ளிட்ட முக்கிய விசாரணை அமைப்புகளானது ஏற்கனவே பல்வேறு கோணங்கள் விசாரணை நடத்தி வரும் நிலையில் தற்பொழுது அமலாக்கத்துறையானது இந்த விவகாரத்தில் முக்கிய ஆவணங்களை கைப்பற்றியுள்ளது. மிக முக்கியமாக NCP தேசிய போதைப்பொருள் தடுப்பு பிரிவினுடைய அவர்களிடமிருந்து பெறப்பட்ட அடிப்படை ஆவணங்கள் அடிப்படையில் இந்த சோதனையானது நடத்தி அதன் அடிப்படையில் பல்வேறு முக்கிய ஆவணங்கள் சிக்கியுள்ளது எனவும் இந்த போதைப்பொருள் கடத்தல் விவகாரத்தில் தொடர்புடைய கூடுதல் நபர்களானது அமலாக்கத்துறையாலும் மீண்டும் விசாரிக்கப்படுவார்கள் என்ற ஒரு வாய்ப்புள்ளதாக தற்போது அதிகாரிகள் தெரிவித்திருக்காங்க. மேலும் ஜாஃபர் சாதிக்கையும் அமலாக்கத்துறையானது விசாரணைக்கு கஸ்டடியில் எடுப்பதற்கான ஒரு முயற்சியில் ஈடுபட்டு வருவதாகவும் தற்போது தகவலானது வெளியாகி இருக்கிறது. தகவலுக்கு நன்றி சுசித்ரா.